அழகிய அன்னமலை தண்டாயுதபாணி திருக்கோவில், நீலகிரி மாவட்டம். பக்திக்குரிய நமது ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்று ஒரு பசுமையான பயணம் காத்திருக்கிறது. சிலுசிலுவென குளிரடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை சாலைகளில் நாம் பயணிக்கப் போகிறோம். சுற்றிலும் பச்சை மலைகள் சூழ்ந்திருக்க, அந்த மலைகளின் நடுவே தாயின் கரங்களுக்குள் உறங்கும் குழந்தை போல ஒரு சிறிய பச்சை குன்றின் மீது அழகாய் அமைந்திருக்கும் ஒரு அற்புத ஆலயத்தை நோக்கி நமது பயணம் இருக்க போகிறது. அருவிகளும் ஓடைகளும் மரங்களும் தேயிலை தோட்டங்களும் நிறைந்த பகுதிகள் நடுவே நாம் பயணிக்கப் போகிறோம். வாழ்க்கையில் வடித்து வைத்த எதிர்பாராத வளைவுகள் போல நாம் செல்ல போகும் மலை சாலைகளிலும் பல பசுமையான வளைவுகள் சந்திக்கப் போகிறோம். நம் பயணத்தின் முடிவில் நம் மனம் தேடும் ஒரு அற்புத ஆலயத்தையும், மிக அழகான இயற்கை சூழலோடு நிறைந்த ஒரு அற்புத கடவுளின் தரிசனத்தையும், அங்கு கொண்டாடப்படும் ஒரு பிரம்மாண்டமான ஆட்டம் பாட்டம் நிறைந்த தேர் திருவிழாவையும் கண்டு ரசிப்போம். வாருங்கள். நீலகிரி மலைப்பகுதியில் ஒரு பசுமையான மலைப்பகுதியில் ஒரு அழகான கோவில் இருப்பதை அறிந்து பயணத்தை ஆரம்பித்தோம். எப்போதும் பயணங்கள் மிகவும் இனிமையானது. தினசரி வாழ்க்கையிலிருந்து சில நாட்கள் நம்மை தொலைந்து போக வைத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. நமது பயண வண்டி செல்ல செல்ல இனி சில நாட்கள் இந்த மனிதன் உனக்கில்லை என்று நம் பின்னே நழுவி செல்லும் சாலைகள் நம்மை கடந்து செல்லும் பாதைகளிடம் சொல்லி அனுப்பும். எங்கோ ஒரு புதிய ஊர், புதிய மக்கள், புதிய கலாச்சாரம், புதிய வாழ்வியல் முறைகள், புதிய ஆன்மீக அனுபவம் என்று பயணம் நமக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கும். அப்படி ஒரு புதிய அனுபவத்தை நமது நேயர்களுக்கு கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட நாங்கள் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை இறங்கி உதகைக்குன்னூர் நோக்கி பயணம் செய்தோம். அழகாக வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகள், இரு பக்கமும் பச்சை உடை போர்த்தி மகாராணி போல் நிமிர்ந்து நின்று எங்களை வரவேற்றாள் மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படி எங்குதான் போகிறோம்? அப்படி எந்த கோவிலை காண போகிறோம்? அப்படி என்ன சிறப்பு உள்ளது அந்த கோவிலுக்கு? அந்த கோவிலில் அப்படி எந்த தெய்வம் உள்ளது? அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த திருவிழா அங்கு நடக்கிறது? எப்படி அந்த கோவிலுக்கு செல்வது என்று உங்கள் மனதில் எழும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் தரப்போகிறது இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி என்றொரு திருக்குறள் உண்டு. பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்கும் செயல்தான் ஒருவர் தான் சம்பாதித்த பொருளை சேர்த்து வைக்கின்ற இடம் என்பது இந்த குறள் தரும் பொருள். தானங்களில் 43 வகை தானங்கள் உண்டு. அந்த 43 வகை தானங்களை விட அனைத்திற்கும் முதன்மையானது அன்னதானம். மற்ற எந்த பொருட்களை தானமாக
மகளுக்கு கொடுத்தாலும் அதனை பெற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் தோன்றவே செய்யும். ஆனால் நாம் அன்னதானம் செய்யும் போது மட்டுமே போதும் என்ற நிறைவான சொல் அதனை பெற்றவரிடமிருந்து வரும். அதனால்தான் பூரணமான தானம் அன்னதானம் மட்டுமே ஆகும். இவ்வளவு உன்னதங்களை கொடுக்கும் பூரணமான அன்னதானம் எந்த நாளும் எந்த நேரமும் நடக்கும் மலை ஒன்று உண்டு. அந்த மலையிலே ஒரு தெய்வம் உண்டு. அந்த மலையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஈசனின் குகை உண்டு. அந்த மலைதான் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் இருக்கும் கீழ்குந்தா பேரூராட்சிக்கு உட்பட்ட அன்னத்தையே தன் பெயராக கொண்ட அன்னமலை அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். குளிர்ச்சி நிறைந்த குன்னூரில் இருந்து மஞ்சூர் என்றொரு ஊரை அடைந்த நாங்கள் அங்கிருந்து அன்னமலை நோக்கி பயணித்தோம். வழிநெடுக மண்மலை மீது பச்சை மெத்தை விரித்தது போல தேயிலை தோட்டங்கள் மிக அழகாக நம்மை வரவேற்றது. அன்னமலை அருகே உள்ள ஒரு சிறிய நகரம் கீழ்குந்தா. அந்த பகுதியிலிருந்து கோவிலுக்கு செல்லும் வழியெங்கும் கோவிலின் பெயரிடப்பட்ட பல வளைவுகள் நம்மை வரவேற்றன. வளைவுகள் கடக்க கடக்க தூரத்தில் எங்களுக்கு அன்னமலை தெரிந்தது. அழகான பசுமை குன்றின் மீது அந்த குமரனின் ஆலயத்தை நெருங்கினோம். அந்த பச்சை குன்றின் தொடக்கத்தில் அன்னமலை என்று பெயரிட்ட ஒரு ஆர்ச் நம்மை வரவேற்கிறது. அதன் வழியே பயணித்து திருக்கோவிலை அடைந்தோம். பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த அன்னமலை உச்சியில் மஞ்சள் நிறத்தில் அழகாக அமைந்திருக்கிறது அந்த முருகனின் ஆலயம். ஆலயத்தின் சிறப்புகளையும் அற்புதமான அபிஷேகங்களையும் அங்கு நடக்கும் பிரமிக்க வைக்கும் திருவிழாவையும் தினந்தோறும் அன்னதான சிறப்புகளையும் காண்பதற்கு முன்பு அந்த கோவிலின் வரலாற்றை முதலில் காண்போம் வாருங்கள். தலம் தோன்றிய கதை. அது 1936 ஆண்டு. ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் 8வது ஆண் குழந்தையாக பிறந்தவர்தான் கிருஷ்ணன். திருமாலின் ஒரு மகத்தான அவதாரத்தின் பெயரை தாங்கியிருந்தாலும் அவர் மனம் முழுக்க என்னவோ முருகனின் காட்சிதான் நிறைந்து காணப்பட்டது. அந்த காட்சி உச்சரிப்பாக அவர் நாவிலே எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. சிறுவயது முதலே எந்த நேரமும் எந்த செயலை செய்தாலும் முருகா முருகா என்று ஓயாமல் உச்சரித்துக் கொண்டே இருந்தார். முருகா முருகா முருகா. காணும் இடமெல்லாம் கிருஷ்ணனுக்கு முருகனின் காட்சியாகவே இருந்தது. அவர் கண்களும் மனமும் முருகன் அருளை தேடிக்கொண்டே இருந்தன. எங்கோ தனிமையில் அமர்ந்து முருகன் நாமத்தையே தியானிக்க வேண்டும் போல அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தது. திடீரென்று ஒரு நாள் கிருஷ்ணனை காணவில்லை. பெற்றோர்கள் அவரை தேடி காடு மலைகளில் எல்லாம் அலைந்தார்கள். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. ஈசனின் அருளால் அவர் தியானிக்க ஒரு தனிமையான இடம் கிடைத்தது. அந்த இடம்தான் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற சிவன் குகை. ஊரை விட்டும் உறவுகளை விட்டும் விலகி சென்ற கிருஷ்ணர் இந்த சிவன் குகையில் அமர்ந்தபடி முருகனின் நாமத்தை உச்சரித்தபடியே இருந்தார்.
தொடர்ந்து 3 ஆண்டுகள் அவர் முருகனின் பெயரை உச்சரிப்பதை நிறுத்தவே இல்லை. விடாமல் அவர் உச்சரித்த முருகனின் பெயர் அந்த மலைப்பகுதி எங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அவருக்கு முருகனின் தரிசனம் கிடைக்க போகும் நாளும் வந்தது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நிகழ்கின்ற நேரம். தவத்திலிருந்த கிருஷ்ணருக்கு மணி ஓசைகள் ஒலிக்க, மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க, அருமையான மலர்களின் நறுமணத்தோடு கையில் தண்டம் ஏந்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபமாய் முருகன் காட்சி கொடுத்தார். கிருஷ்ணர் அவரின் திருவுருவத்தை கண்டு வணங்கினார். அவரின் சிந்தையில் தோன்றிய முருகன் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மலையில் அன்னதானமும் வேள்விகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அவை அனைத்தும் இந்த மலையில் மீண்டும் நடைபெற வேண்டும். நான் இங்கு கோவில் கொள்ள விரும்புகிறேன். இந்த மலைக்கு வருபவர்கள் பசியாறி என்னை மனமுவந்து தரிசிக்க வேண்டும். ஆகவே இந்த மலைக்கு அன்னமலை என்று பெயரிட்டு வருவோருக்கெல்லாம் அன்னமிடும் வேளையை நீ தொடங்குவாயாக என்று கூறி மறைந்தார். அதன் பின்னர் 1975 ஆண்டு இந்த தண்டாயுதபாணி திருக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் கிருஷ்ணர் கிருஷ்ணானந்தாஜி என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். மிகச் சிறந்த முருக பக்தரான கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 3 முறை இங்கு வந்து சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். சூலமங்கலம் சகோதரிகள் 2 முறை இங்கு வந்து முருகனின் புகழ் பாடி சென்றுள்ளார்கள். முருகனின் புகழ் பாடும் பித்துக்குளி முருகதாச சுவாமிகள் இசைப்பாடிய திருத்தலம். இப்படி பல பெருமைகளை பெற்ற இந்த திருக்கோவிலின் அமைப்பையும், சுவாமி கிருஷ்ணானந்தாஜி தவம் செய்த அந்த சிவன் குகையும், ஆலய சிறப்புகளையும் இனி காண்போம். அழகான ஆலய அமைப்பு. அன்னமலை என்று பெயரிடப்பட்ட ஒரு நுழைவாயில் அழகான அந்த பச்சை பசுங்குன்றின் தொடக்கத்தில் தெய்வீகமாய் நம்மை வரவேற்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற 3 மாநிலங்களில் இருந்தும் இங்கு பக்தர்கள் வந்து செல்வதை நாம் காணலாம். அந்த அளவிற்கு இந்த முருகன் கோவில் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. கோவில் நுழைவாயிலுக்கு முன்பே இடதுபுறத்தில் எப்போதும் போல முழுமுதற் கடவுள், முருகனுக்கு மூத்தவன், மூஷிக வாகனன் விநாயக பெருமான் ஞானத்தை தரும் ஒரு அரச மரத்தின் அடியில் நமக்கு அருள் கொடுக்கிறார். அவரை வணங்கிவிட்டு பக்தியுடன் அங்கிருந்த ஆர்ச் வழியாக மேலே ஏறினோம். அழகு என்ற சொல்லுக்கு பொருளானவன் அருள் கொடுக்கும் அந்த சிறிய எளிமையான அழகான ஆலயத்தை நெருங்கும் போதே நம் மனதிற்குள் ஆன்மீக ஜோதி பொழிர்கிறது. கோவிலின் முன்புறம் ஒரு அழகான விளக்கு தூண் அமைந்துள்ளது. கருநிறத்தில் இருக்கும் அந்த விளக்கு தூணின் மேல்புறம் 4 அலங்கார மணிகள் அலங்கரிக்கின்றன. அந்த தூணின் கீழே சன்னதியில் இருக்கும் முருகனை பார்த்தபடி மயிலின் திருவுருவம் அமைந்துள்ளது. விளக்கு தூணின் கீழ்ப்புறம் 4 பக்கங்களிலும் விநாயகரும் மயிலுடன் இருக்கும் முருகன் திருவுருவமும் ஒரு அழகான வேலின் வடிவமும் பொறிக்கப்பட்டுள்ளன. தூணின் இரு பக்கமும் மிக சிறந்த முருக பக்தனான இடும்பன் அகத்தியரின் யோசனைப்படி கைலாயத்திலிருந்து 2 சிகரங்களை சுமந்து வந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஒன்றும் மற்றொரு திருவுருவம் காவடி எடுத்து வருவது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. அவரே இந்த முருகன் சன்னதியின் காவலராக இருக்கிறார். இதனை காணும்போது இதேபோல அமைந்திருக்கும் இன்னொரு முருகன் திருக்கோவில் அமைப்பு நினைவிற்கு வருகிறது. அந்த சிறப்பு வாய்ந்த கோவிலிலும் இதேபோல ஒரு அமைப்பு உண்டு.
அந்த திருத்தலம்தான் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலின் மூல சந்நிதிக்கு முந்தைய படிக்கட்டுகளில் இருக்கும் இடும்பனே சன்னதியின் காவலராக திகழ்கிறார். அதேபோல அன்னமலையிலும் இருப்பதால் இந்த கோவிலை நீலகிரியின் பழனி என்று கூட அழைக்கிறார்கள். அங்கிருக்கும் இடும்பனையும் விளக்கு தூணையும் மயிலையும் வணங்கிவிட்டு சன்னதிக்குள் முருகனை காண செல்லும் போது அங்கு முருகனுக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம் செய்ய தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அன்னமலையில் முருகனுக்கு நடக்கும் ஒரு சிறப்பான அபிஷேக ஆராதனையை காண்போம் வாருங்கள். கந்தனின் புகழ் பாட வேண்டும் ஓர் வரம், கந்தனின் முன்னாட வேண்டும் திருவரம். தேவியின் திருமகனாம் பூவுலகின் அவதாரம், தேவியின் திருமகனாம் பூவுலகின் அவதாரம். குடியிருக்கும் இடமெல்லாம் பக்தர்களின் திருவலம். பசுமை நிறைந்த மலைக்குன்றில் இருக்கும் அன்னமலை முருகனுக்கு நடந்த ஒரு சிறப்பான அபிஷேகத்தை காணும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி மனம் மகிழ்ச்சி விற்றது. இனி முருகனுக்கு அலங்காரங்கள் நடக்கப் போகிறது. அலங்காரங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் இந்த தலத்தின் இன்னொரு முக்கிய ரகசியத்தை பற்றி நாம் பார்ப்போம். இங்கு முருகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஜொலிப்பதாகவும் தான் இன்று என்ன அலங்காரத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த முருகனே திரு கிருஷ்ணானந்த சுவாமிஜிக்கு தினம்தோறும் பிரசன்ன முறையில் வந்து கூறுவதாகவும் அதன்படியே முருகனுக்கு அலங்காரங்கள் நடப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் கூறுகிறார்கள். இன்றைக்கு என்ன அலங்காரத்தில் நமக்கு முருகன் காட்சி தரப்போகிறார் என்று உங்களைப் போலவே எங்களுக்கும் காண ஆவலாகத்தான் உள்ளது. அலங்காரங்கள் முடியும் வரை கோவிலின் சுற்றுப்புறத்தில் இருக்கும் பிற சன்னதிகளை வணங்கி வருவோம் வாருங்கள். அழகான பச்சை புல்வெளிகளில் நடந்து கோவிலை சுற்றி வந்தால் அங்கு பஞ்சமுகங்களுடன் காயத்ரி தேவிக்கென்று ஒரு தனி சன்னதி உள்ளது. அழகாக ஆரஞ்சு நிற சேலை உடுத்தி மங்களகரமாக நமக்கு அருள் கொடுக்கிறார் பஞ்சமுக காயத்ரி தேவி. பொதுவாக பஞ்சமுகங்கள் உள்ள தெய்வங்களை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் நீங்கி சக்தியும் தைரியமும் கூடும் என்பதும் தீய சக்திகள் நம்மை அணுகாது என்பதும் முக்கிய உலோகங்களான தங்கம், செம்பு, இரும்பு, பித்தளையினால் ஆன பொருட்களால் லாபம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இந்த பஞ்சமுக காயத்ரி தேவியை வணங்கினால் மேற்கூறிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். பஞ்சமுக காயத்ரி தேவி சன்னதியை தாண்டி வந்தால் ரத வடிவிலான ஒரு தனி சன்னதியில் பகவான் கிருஷ்ணர் நமக்கு அருள் கொடுக்கிறார். சன்னதி வாழை மரங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நீல நிற உடையணிந்து கிருஷ்ணர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். கிருஷ்ணரை வணங்கிவிட்டு வந்தால் முருகப்பெருமானின் படை தளபதி சூரசம்ஹார போரில் முருகனுக்கு உறுதுணையாக இருந்த வீரர் வீரபாகு திருக்கி முறுக்கிய மீசைவுடன் வெள்ளை உணையணிந்து ரோஜா மாலை அணிந்து கம்பீரமாக காட்சி தருகிறார். வீரபாகுவை வணங்கி கடந்து வந்தால் ஈசனுக்கென்று ஒரு தனி சன்னதி உள்ளது. நாகம் குடைபிடிக்க லிங்க திருமேனியாக ஈசன் காட்சி கொடுக்கிறார். 8 பட்டைகளுடன் அஷ்டசக்திகளை குறிப்பிடும் இந்த லிங்க திருமேனியை வழிபட்டால் அஷ்டசக்திகளை வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். இந்த சன்னதியின் உட்பிரகாரத்தில் அனைத்து சித்தர்களின் படங்களையும் அழகாக வைத்திருக்கிறார்கள்.
ஈசனை வணங்கி கடந்து சென்றால் அதற்கு அருகில் ஒரு காட்சி மண்டபம் உள்ளது. அங்கு நின்று பார்த்தால் அங்கிருக்கும் அழகான இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க முடியும். இந்த இயற்கை காட்சிகளை காணும் முன்பு இன்று அன்னமலை தண்டாயுதபாணி சுவாமி என்ன அலங்காரத்தில் நமக்கு காட்சி தரப்போகிறாரோ என்ற ஆவல் எங்களுக்கு எழுந்தது. அதனை காண புறப்பட்டோம். ஒரு பக்கம் இயற்கை ஒரு அற்புதமான தெய்வீக உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே அதன் பின்புலத்தில் நம் செவிகளில் பக்தர்கள் நடத்தும் பஜனை ஓசையும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோவிலின் ஒரு பக்கத்தில் பக்தர்கள் இசை வாத்தியங்களுடன் முருகனின் புகழை ஆடி பாடி கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். முருகனை அலங்காரத்துடன் காண ஆவலாக சென்ற எங்களுக்கு ராஜ அலங்காரத்துடன் மிக அழகாக கம்பீரமாக காட்சி கொடுத்தார் அன்னமலை முருகன். முருகனின் ராஜ அலங்காரம் கண்டால் பதவி பொன்பொருள் கிடைக்கும் என்றும், ஆண்டிக்கோலம் கண்டால் நம் தோஷங்கள் எல்லாம் நீங்கி இனி நன்மை நடக்கப் போகிறது என்பதும் ஐதீகம். அழகு முருகனை எப்படி கண்டாலும் நன்மை உண்டே தவிர தீமை இல்லை என்பதே உண்மை. முருகனின் அற்புதமான அலங்காரம் கண்ட நாம் இனிமேல் காணப்போகும் இடம்தான் மிக முக்கியமானது. அதுதான் சுவாமி கிருஷ்ணானந்தாஜி தவமிருந்த சிவன் குகை. சிவன் குகை பக்தர்கள் சிவன் குகைக்கு செல்வதற்கு அழகான பாதை அமைத்துள்ளார்கள். கோவிலில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சிவன் குகை அமைந்துள்ளது. குகைக்கு செல்ல அழகாக வழி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வழியெங்கும் அழகாக வெள்ளை கோடுகள் வரைந்து சுத்தமாக பராமரிக்கிறார்கள். அந்த வழியில் நடந்து செல்லும் அனுபவம் மலைக்குள் ஒரு ட்ரெக்கிங் செல்லும் அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இதோ சிவன் குகையை அடைந்து விட்டோம். இங்கு சுவாமி கிருஷ்ணானந்தாஜி தவம் செய்த போதுதான் முருகன் அவருக்கு காட்சி கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. குகைக்குள் அம்பிகை சமேதராக ஈசன் அருள் கொடுக்கிறார். அமைதியாய் சிவன் குகையை தரிசித்துவிட்டு இந்த அன்னமலைக்கே சிறப்பளிக்கும் அன்னதான கூடம் நோக்கி கிளம்பினோம். கோவிலின் வலதுபுறம் அன்னதான கூடம் உள்ளது. அங்கு செல்லும் பக்தர்களுக்கு எப்போதும் சுவையான உணவு உண்டு. வந்தவர்களின் மனதை மட்டும் இன்றி வயிற்றையும் நிறைவு செய்து வழி அனுப்புகிறார்கள். நாங்களும் பசியாறினோம். இப்போது அங்கு சுமார் 8 கிலோமீட்டருக்கு நடக்கும் ஒரு மிரளவிடும் தேரோட்டம் பற்றியும், ஆட்டம்
பாட்டம் கொண்டாட்டங்களோடு நடக்கும் மிக அற்புதமான புதிய ஒரு கலாச்சார நிகழ்வையும் காண்போம் வாருங்கள். பிரம்மாண்ட தேரோட்டம். நேயர்களே, இப்போது நாம் கண்ட இந்த அன்னமலை தேரோட்டம் வருடந்தோறும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதம் 1ஆம் தேதியன்றும் மாதந்தோறும் வரும் கார்த்திகை தினத்தன்றும் நடைபெறுகிறது. தினசரி காலை 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு நடை சாத்தப்படும். அருள்மிகு அன்னமலை தண்டாயுத பாணியை தரிசித்து இங்கு அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தால் நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள். இதுவரை நாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கீழ்குந்தா பகுதியில் இருக்கும் அற்புதமான அன்னமலை முருகன் கோவிலின் சிறப்புகளையும் அற்புதங்களையும் அழகான காட்சிகளையும் கண்டு மகிழ்ந்தோம். உதகை பகுதியில் சுற்றுலா வருபவர்கள் அனைவரும் கண்டு தரிசிக்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலை அடைவது எப்படி? கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டி செல்லும் வழியில் குன்னூரில் இறங்கினால் அங்கிருந்து கீழ்குந்தா செல்ல பேருந்துகள் மற்றும் ஆட்டோ வசதிகள் உண்டு. கீழ்குந்தா பேரூராட்சியில் இருந்து கோவிலுக்கு செல்ல ஆட்டோ வசதிகளும் உண்டு. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 82 கிலோமீட்டர் தொலைவில் அன்னமலை உள்ளது. குன்னூரில் இருந்து கீழ்குந்தாவிற்கு 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகின்றது. நேயர்களே, வாழ்வில் எத்தனையோ இடங்கள் பயணம் செய்யும் நாம் இந்த அன்னமலைக்கும் சென்று அருள்மிகு தண்டாயுதபாணி முருகனை தரிசிப்பதோடு அங்கு இருக்கும் அழகான இயற்கை காட்சிகளையும் ரசித்து மகிழ்வோம். முருகன் அருள் பெறுவோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை 8754403139 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். அழகிய அன்னமலை தண்டாயுதபாணி திருக்கோவில், நீலகிரி மாவட்டம்.